பெரும்பாலான ஊடகங்களுடைய மனதில் இருக்கக்கூடியது ஒன்று தான். தமிழக வெற்றி கழகம் வந்து ரொம்ப சைலண்டாக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரும்பாலானோட கணிப்பாக இருக்குது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் தான் இன்று தமிழகத்திலே வந்து மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் பார்ப்பீங்கன்னா இப்போ திமுகவை பொறுத்த மட்டும் வந்து அவங்க ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சி. அவங்களை பொறுத்த மட்டில் இந்த ஆட்சியை அவங்க எப்படியாவது தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்வதற்கான ஒரு சூழல் இருக்குது. காரணம் அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது, அது அவங்களை சார்ந்த சட்டம் சார்ந்த விடயங்களும் அவர்கள் கையில் இருக்குது. எனவே தொடர்ச்சியாக அவர்கள் அதை கையில் எடுத்துக்கிட்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அவங்க இருக்காங்க. அதுபோல் எடப்பாடி அவங்க கூட்டணியை மையப்படுத்திய ஒரு நகர்களோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான அழுத்தமான பதிவுகளோடு அந்த கூட்டணி பயணித்துட்டு இருக்கான்னு அது கேள்விக்குறி. நீங்கள் வந்து பெரிய அந்த கூட்டணி வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை நோக்கிய நகர்வுகளை முன்னெடுத்த ஒரு பயணத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது கேள்விக்குறி. ஆனால் இன்று பத்திரிகைகள், ஊடகங்கள், செய்தி நிறுவனங்கள் ஒரு கட்சியின் நகர்வுகளை மட்டுமே மையப்புள்ளியாக வைத்து பார்த்துக்கிட்டு இருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான்.